ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா செவந்து வாசம் வர வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தோடனே இது கூட 1/4 கப் வறுத்த நிலக்கடலை சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறணும். ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது வரை இது இருக்கட்டும். ஆறணுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் நல்லா செவந்து வரணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.